கிளினிக்கல் ஸ்டடி படி இந்த இந்துலேகா பிரிங்காயில்ங்கிற ஹேர் ஆயிலை வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணும்போது அப் டு 94% ஆஃப் ஹேர் ஃபாலை வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த ஹேர் ஆயிலை நம்ம வந்து ரெகுலரா யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் 4 மந்த்ல நம்மளோட ஹேர் பார்த்தீங்கன்னா ரீக்ரோத்தும் ஆகுது. இந்த இந்துலேகா பிரிங்காயில் வந்து ஏன் வந்து இவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில்ல 100% ஆஃப் ஆயுர்வேதிக் இன்கிரீடியன்ஸை வந்து உள்ளடக்கி இருக்கு. இந்த இன்கிரீடியன்ஸ்ல முக்கியமான இன்கிரீடியன்ஸ்னா என்ன சொல்லலாம்னா, பிரிங்கராஜை வந்து ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ஸா சொல்லலாம். ஒரு ஆயுர்வேதிக் பேஸ்ட் ஹேர் கேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கிங் ஆஃப் ஹெர்ஃபுனா இந்த பிரிங்கராஜ் சொல்லலாம். இந்த பிரிங்கராஜ் இன்கிரீடியன்ஸ் வந்து நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள ஹேர் ஃபாலிகல்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும், அது மட்டும் இல்லாம ப்ரீமெச்சூர் பிரேக்கரேஜ், எக்ஸசிவ் ஹேர் ஃபால் இதை பிரிவென்ட் பண்றதுக்கும் இந்த பிரிங்கராஜ் இன்கிரீடியன்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஹேர் ஆயில்ல உள்ள அடுத்த முக்கியமான இன்கிரீடியன்ஸ்னா என்ன சொல்லலாம்னா, நீம் அண்ட் ஆலோவேரா. இந்த நீம் அண்ட் ஆலோவேராவோட ஜெனரல் கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டிபாக்டீரியல் அண்ட் ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டியா செயல்படும். நம்மளுக்கு ஏற்படுற ஹேர் ஃபாலுக்கான ஒரு காமன் காஸ்னா என்னன்னு சொல்லலாம்னா, நம்ம ஸ்கேல்ப்ல ஏற்படுற டேண்ட்ரஃப், இச்சிங், இன்ஃபெக்ஷன் இதுதான் ஹேர் ஃபாலுக்கான காமன் காசஸா இருக்கு. இந்த நீம் அண்ட் ஆலோவேரா இந்த இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல ஏற்படுற டேண்ட்ரஃப், இச்சிங், இன்ஃபெக்ஷன் எல்லாத்துக்கும் அகைன்ஸ்டா நம்மளுக்கு வந்து ஃபைட் பண்ணுது. இதனால நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள ரூட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கர் ஆகுது. ஸ்ட்ராங்கர் ஆகுறனால நம்மளோட ஸ்கேல்ப் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. இந்த ஹேர் ஆயில்ல உள்ள இந்த பிரிங்கராஜ் இன்கிரீடியன்ஸ் வந்து நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா, நம்மளோட ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்றதுக்கும், நம்மளோட ஹேரை வந்து ரீக்ரோத் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த இன்கிரீடியன்ஸ் தவிர ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ஸ்னா என்ன சொல்லலாம்னா, ஆம்லா சொல்லலாம். இந்த ஆம்லால பாத்தீங்கன்னா விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ரிச்சா இருக்கறனால இந்த ஆம்லா இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள ஹேர் ஃபாலிகல்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேரை வந்து ரீக்ரோத் பண்ணுது. இந்த இந்துலேகா பிரிங்காயில் பாத்தீங்கன்னா வெர்ஜின் கோகோனட் ஆயிலோட ஒரு பேஸா இருக்கு. இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, கோகோனட் ஆயிலோட ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் தான் நம்ம வந்து வெர்ஜின் அப்படின்னு சொல்றோம். இந்த இந்துலேகா பிரிங்காயில் பாத்தீங்கன்னா பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோகோனட் ஆயிலோட ஒரு பேஸா இருக்கு. இந்த ஆயில்ல உள்ள இந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோகோனட் ஆயில் வந்து நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ப் அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர் ஷாஃப்ட் இதுக்குள்ள டீப்பா பெனிட்ரேட் ஆகி மாய்ச்சர் பண்றது, ட்ரைனஸை வந்து ரெடியூஸ் பண்றது எல்லாத்துக்குமே இந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோகோனட் ஆயில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த இந்துலேகா பிரிங்காயில நம்ம மசாஜ் மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கேல்ப்ல உள்ள பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அதனால அதிகமான ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரிஷன் பாத்தீங்கன்னா ஸ்கேல்ப்ல உள்ள ஹேர் ரூட்டை வந்து ரீச் ஆகி ஒரு நியூ ஹேர் குரோத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இந்த இந்துலேகா பிரிங்காயில ஒரு யூனிக்கான ஒரு கோம் அப்ளிகேட்டர் இருக்கு. இந்த கோம் அப்ளிகேட்டர் வந்து நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த ஆயில நம்மளோட ஸ்கேல்ப்ல வந்து ஈவனா அப்ளை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த கோம் மூலம் நம்ம வந்து ஆயில வந்து அப்ளை பண்றதுனால நம்மளோட ஸ்கேல்ப்ல உள்ள ஹேர் ரூட்டுக்கு வந்து டைரக்டா நாரிஷ்மென்ட் நடக்கும். இந்த இந்துலேகா பிரிங்காயில வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறது பார்ப்போம். இந்த ஆயில நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஆயில நைட்ல அப்ளை பண்ண போறீங்களா இல்ல மார்னிங் அப்ளை பண்ண போறீங்களா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. நீங்க நைட்ல அப்ளை பண்ண போறீங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப்ல இந்த ஆயில வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்க நைட் தூங்கி எந்திரிச்சு மார்னிங் கூட எந்திரிச்சு வாஷ் பண்ணிக்கலாம். அதே நீங்க மார்னிங் அப்ளை பண்ண போறீங்கன்னா உங்களோட ஸ்கேல்ப்ல இந்த ஆயில அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா 3 to 4 ஹவர்ஸ் வந்து உங்களோட ஸ்கேல்ப்ல வந்து இந்த ஆயில் இருக்கணும். அப்பம்போது தான் நல்லா அப்சர்வ் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு ஹை பெனிஃபிட்டை ஏற்படுத்தும். அந்த 3 to 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்க வாஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வாஷ் பண்ணலாம். நீங்க வாஷ் பண்ணும்போது ஒரு மைல்டான ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வீக்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா 3 to 4 டைம்ஸ் வந்து இந்த ஆயிலை வந்து நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணணும். அதுக்கு அதிகமா நீங்க வந்து எவ்வளவு வேணா அப்ளை பண்ணலாம். அதுக்கு கம்மியா இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. இந்த ஆயிலை வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது அதுல கொடுத்திருக்க இந்த யூனிக்கான கோம் அப்ளிகேட்டரை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோம் அப்ளிகேட்டர் மூலம் ஒரு மசாஜ் மெத்தட்ல நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது உங்களோட ஸ்கேல்ப்ல உள்ள பிளட் சர்க்குலேஷன்லாம் பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ ஹேர் குரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஹேர் ஆயில் மூலம் உங்களுக்கு வந்து ஒரு விசிபிளான ரிசல்ட் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா இந்த ஹேர் ஆயிலை வந்து கன்சிஸ்டன்ஸா நீங்க யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ மினிமம் 3 to 4 மந்த்ஸ் வந்து நீங்க ரெகுலரா கன்சிஸ்டன்ஸா இந்த ஹேர் ஆயிலை வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகுறது, அது மட்டும் இல்லாம ஒரு நியூ ஹேர் குரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்றது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த இந்துலேகா பிரிங்காயில் ஹேர் ஆயில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.